வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஒரு விருச்சக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள். அதே போல் விருச்சக ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடுங்க. அப்போது இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தீங்கன்னா விருச்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும், இன்னொரு விஷயங்கள் நடக்காது. அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 50%, சிம்மராசியோட பலன்கள் ஒரு 50%. அப்போ இரண்டும் சேர்ந்து 50-50 பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலை இயக்குறது எது? உயிர். அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அப்போ உடல் தனியாக உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடுங்க. அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. அதுதான் இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே. நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும், எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும். நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு எடுக்கும்போது எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் கன்னிராசியில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2024 அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8-3-2024 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று அந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போங்க. சூதுவாது அறியாமல் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா எளிதில் நம்பிவிடக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல் குரு அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டாக போகுதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. 9ல் குரு இருப்பது உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு நாட்களாக இந்த வருகின்ற நாட்கள்லாம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறாங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க. குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, அதனால் இந்த காலகட்டங்களில் அதுதான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு பார்வை ஜென்ம ராசியில் இருப்பதாலும் மாதத்தோட முற்பாதியில் பார்த்தீங்கன்னா 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சகல விதத்திலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இந்த மார்ச் மாதத்தில் பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருப்பதால் பூமி மனை வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாமே உண்டாக்கி கொடுப்பாருங்க. சூரியன் 7, 8ல் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க, அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லைங்க. அதனால் இந்த பாலிசியை எப்போதுமே வைத்து கொள்ளுங்க. யாராவது ஒருவர் அதிகமாக ரைஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஆள் வாய்ஸை குறைத்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டங்கள் நன்மைகளை தருங்க. தொழில் வியாபாரம் செய்வவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. பல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு இருக்க கொடுங்க. அதே போல் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடும். தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுது. அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது குரு பகவான். உங்களுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையில் இருக்குங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டாகுங்க. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளையும் எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை இந்த மாதத்தில் நிச்சயம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு உண்டாகுங்க. இப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுது. தொழில் வியாபாரத்தில் இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான நிலையெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனைவி பிள்ளைகளுடைய விஷயங்களை விருப்பங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஒரு சில ஆதாயங்களையும் உங்களால் பெற முடியுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு சனி 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால், அதே போல் சர்ப்பக்கிரகம் சாயாக்கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 2லும் ராகு உங்களுடைய ராசிக்கு 8லும் சஞ்சாரம் செய்வதாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க, மிக மிக நல்லதுங்க. அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். அதனால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க. முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்ளுங்க, அதான் நல்லது. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு மிக நல்லதுங்க. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் எழக்கூடும். அதனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது இந்த காலகட்டங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிங்க. சட்ட விதிக்கு உட்பட்டு நடப்பது, வீண் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துடலாங்க. அனுசரித்து செல்லுங்க. உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இருவரும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள்லாம் செய்யாமல் இருப்பதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதுங்க. அப்போ முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது எப்பொழுதுமே நல்லதுங்க. அதனால் தேவையற்ற வகையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க. மன அமைதியை இதெல்லாம் குறைக்கக்கூடுங்க. இப்போ வெளியூர் தொடர்புகள் மூலம் பயணங்களால் உங்களுக்கு சில வீண் செலவுகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் சூழ்நிலைகளும் காணப்படுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமை அப்படின்னு பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமானது பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள், அதாவது இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் பண்ணினா நிச்சயம் ஒரு நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க.
தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். சக ஊழியர்களுக்கு உங்களால் உதவிகளாக இருப்பதனால கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிக்க முடியுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் மாணவ மாணவியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க. அப்போ போட்டிகளில் கலந்து கொண்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. உயர்கல்விக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதரவுகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ பண வரத்து அதிகமாகும். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி எதிலுமே சுறுசுறுப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சிக்காக சில பணம் எல்லாம் செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்குங்க. அப்போ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபங்கள்லாம் கிடைக்க பெறுங்க. அதே போல் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இந்த மாசி மாதத்தில் உண்டாகுதுங்க. அப்போ பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அப்போ உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை எல்லாத்தையுமே நீங்கள் தடுக்கலாமுங்க. பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க. அதில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இப்போ வீண் விவகாரங்களில் தலையிடுவதை இந்த மாதம் உங்களுக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவரை வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 10/3/2024 இரவு 8:40 மணி முதல் 12/3/2024 இரவு 8:29 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.